ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பராக ஒரு தலைக்கறி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். எங்கள் மம்மியை வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு என் தம்பியும் என் வீட்டுக்காரும் சொல்லுவாங்க. ஏன்னா நான் தலைக்கறி சாப்பிட மாட்டேங்க. அவங்க சாப்பிடுவாங்க, நான் அதை பார்ப்பேன். இந்த தடவை நான் வீடியோ எடுத்துட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டாங்க, கடுகு, அதே மாதிரி கடலைப்பருப்பை போட்டாச்சுங்க. பொடி பொடியாக பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருந்தாங்க, கூட கருவேப்பிலை, ஒரு 1/4 தக்காளி மட்டும் போட்டிருந்தாங்க. பெரிய தக்காளியில் உங்ககிட்ட சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து புளிப்பு டேஸ்ட்டு வருமாமா. அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து தலையை வந்து ரொம்ப கழுவக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. லைட்டாக மட்டும் தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு அப்படியே பெரட்டி வச்சாங்க. இது பார்த்திங்கன்னா நான் கூட இது ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய மசாலாம் போட்டு பண்ணணும்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டாங்க. நாங்கள் சிக்கன் கிரேவி போட்டோம்ல அதே மாதிரி மசால் தூள் தான் இதுக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. வீட்டில் செஞ்ச பொடி, அது கூட மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டாச்சுங்க. எல்லாத்துக்குமே நம்ம கல்லுப்பு போட்டு செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பொடியுப்பை விட கல்லுப்பு வந்து பெஸ்ட்டு தானே, அதனால். அப்புறம் இதை நல்லா வணக்கிக்கணும். வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அது மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு விசில் விட்டுருந்தாங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வந்து 2 விசில் விட்டுருந்தாங்க. நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் அதை ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்துருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.